நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் முக்கியமாக பார்க்கக்கூடிய பிஜி டிஆர்பி காமர்ஸ் நண்பர்களுக்கான இது ஒரு சிறப்பான பதிவு. பொதுவாக பார்த்திங்கன்னா நான் காமர்ஸில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். சில யூனிட்டை ஒரு வீடியோவிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறையா ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறையா டெஸ்ட்டும் போட்டிருப்பேன். பொதுவாக காமர்ஸ் நண்பர்கள் நீங்கள் சப்ஜெக்டை படிக்கும்போது நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வேணும் அப்படின்னு சொல்லுவேன். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு 80 மதிப்பெண்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த பக்கம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 80+ வாங்கினீங்கன்னா ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அப்போ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், ஏன்னா நம்ம சைக்காலஜி மற்றும் ஜிகே, ஸோ இது ஓரளவுக்கு மதிப்பெண்கள் எடுக்கலாம். ஸோ அதில் நீங்கள் ஒரு 25 டார்கெட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு 80-85 அந்த மாதிரி டார்கெட் வச்சுனா தான் 110 அந்த ரேஞ்சுக்கு போகும். 110 போனீங்கன்னா தான் நீங்கள் கண்டிப்பாக சிவிக்கு போனாலும் உங்களால் வேலையை உறுதி செய்ய முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி நம்மளுடைய சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த 20 யூனிட்ஸையும் நம்ம படிப்போம். ரைட் ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட் டு பிஜி டிஆர்பி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும், அதாவது 11th படிச்சிருப்போம், 12th படிச்சிருப்போம், அப்புறம் மாதிரி யூஜி பிகாமில் படிச்சிருப்போம், அதே மாதிரி எம்காமில் படிச்சிருப்போம். இது அதோட தொடர்புடைய படிப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது போக பிஎட் படிச்சிருப்போம், எம்ஃபில் படிச்சிருப்பீங்க, சில பேர் ஸ்லெட்டு நெட்டு செட்டு இதெல்லாம் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் டெப்த்தாக இருந்தாலும் என்ன மாதிரி நாம் டிஆர்பியில் கேள்விகள் கேட்கப்படுகின்றன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் டெட்டு சில பேர் செட்டு பாஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஸ்லெட்டு பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் டிஆர்பி கடினமாக இருக்கும். அப்போது டிஆர்பிக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு ட்ரையல் உங்களுக்கு வேணும், ப்ராக்டிஸ் வேணும். ஸோ ஏற்கனவே நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ என்ன மாதிரி நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கொடுப்போம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு அந்த வீடியோவில் ஆன லிங்க்கும் நான் உங்களுக்கு தர்றேன். டெஸ்ட்டுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, பிஜிடிஆர்பி டெஸ்ட்டுக்கு வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களால் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்க முடியும். அன்லைக் பார்த்திங்கன்னா யூஜிசி நடத்தக்கூடிய அந்த ஸ்லெட் தகுதி தேர்வாக இருக்கட்டும், அல்ல செட்டு தகுதி தேர்வு என்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிஜிடிஆர்பி. அது தகுதி தேர்வு, இது நியமன தேர்வு. ஸோ நியமன தேர்வு எப்பயுமே ஒரு கடினமானதாக இருக்கட்டும். அதை விட எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதற்காக தான் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காமர்ஸ்க்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம். ஸோ ஏற்கனவே நான் டெஸ்ட் பேட்சை பற்றி பேசியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 42 டெஸ்ட்டு நடத்துகிற மாதிரி. ஸோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பப்ளிஷ் ஆனவுடனே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெஸ்ட் லிங்க் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் போய் டச் பண்ணிங்கன்னா உங்களை டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகும். நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள், எங்களுடைய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதாவது இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி பப்ளிஷ் ஆகும். பப்ளிஷ் ஆகிருக்கிற இந்த வீடியோவில் போங்க. பழைய வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டெஸ்ட்டுக்காக ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட் லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களை டெஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு போகும். அந்த டெஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், எப்படி நாங்கள் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ அதற்கப்புறமா சாட்டர்டே அன்னைக்கு நீங்கள் மறுநாள் சாட்டர்டே நீங்கள் எங்களுடைய டெமோ கிளாஸஸ் சாயங்காலம் 7 மணிக்கு நீங்கள் வாங்க. ஸோ அதில் நாங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும், எப்படிலாம் கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே நம்மளுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷனில் போட்ட லிங்க்கில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்போம். இது நீங்கள் ஒரு மீட்டில் இணைவீங்க. ஸோ அந்த மீட்டில் உங்களுடைய டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம், என்ன மாதிரி உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறதா, என்ன மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் அந்த லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அப்போ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் 3 லிங்க் பார்க்கலாம். ஒன்று நம்ம டெஸ்ட்டை பற்றிய விளக்கமான லிங்க்கு, பழைய வீடியோக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். 2 டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க். 3 நம்மளுடைய மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கான லிங்க்கு. நாளைக்கு அதாவது டெஸ்ட் லிங்க்லாம் ஓப்பன் ஆகி தான் இருக்கும், நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி வச்சுக்கலாம். பட் நாளை மறுநாள் சாட்டர்டே சாயங்காலம் 7 மணிக்கு மீட்டிங்ஸ் வாங்க. அப்படியே உங்களுக்கு அதுக்கு அடுத்த வாரம் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கும். உங்களை டெஸ்ட்டில் நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்களோ, ஸோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மதிப்பெண்கள் அதிகரிக்கும். உங்களுக்கே தெரியும், முயற்சி ப்ளஸ் பயிற்சி இஸ் ஈக்குவல் டு ஹையஸ்ட் மார்க் ஆர் சக்ஸஸ். அதனால் இந்த பயிற்சிக்கு உங்களை அழைக்கிறோம்.
காமர்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கு வாங்க. இதை காமர்ஸ் நண்பர்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கான பயிற்சி தான் இது. இது கிட்டத்தட்ட 5 மாதங்கள் நீடிக்கக்கூடியது. பிஜிடிஆர்பி லேட் ஆகிறது அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 2 அல்லது 1 யூனிட் வைஸாக வந்து தொடர்ச்சியாக வந்து நடைபெறும். ஸோ யூனிட்டுக்கு வாங்க, நம்மளுடைய மீட்டிங்க்கு வாங்க. சாட்டர்டே மறந்துடாதீங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய சக காமர்ஸ் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யூசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷனுக்காக காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.